லவ் மேரேஜ் படத்தோட ப்ரீமியருக்காக கரூர்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு போனேன். லாஸ்ட் 1 இயராவே லாஸ்ட் மார்ச்ல இருந்து இந்த பிப்ரவரி வரையிலுமே நான் சென்னையில தான் இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா ரூம் எடுத்து ஷேர் பண்ணி தங்கியிருந்தோம். சென்னை இறங்கியாச்சு, மாம்பழத்துல காலை வச்சாச்சு. அடுத்து ஸ்ட்ரைட்டா போறோம், சாப்பிட்றோம், ரூமுக்கு போறோம். ரூம் கோடம்பாக்கம். போற வழியில பசிக்கிற மாதிரி இருந்துச்சுட்டு ஒரு சாண்ட்விச்சையும் பாஸ்தாவையும் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பணும். சாப்பிட்டுட்டு எங்க ரூமுக்கு ஒரு 1.3 கிலோமீட்டர் 4:20 நடந்தே போயிட்டுருக்கோம். இப்போ கால் பண்ணால் பசங்க பிள்ளைன்னு வருவாங்க. சரி, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு தான் நடந்தே போகலாம் அப்படின்ட்டு நடந்து போயிட்டுருக்குறோம். ஒருத்தனும் ஃபோன் எடுக்க மாட்டான். ஒரு வழியாக 1.5 கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டோம். இதுதான் எங்கள் ரூம். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வீடு. ரூமுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. கதவெல்லாம் உள்ளேருந்து திறக்கணும்னு அவசியமே இல்லை. இப்படி இழுத்தா திறந்துடும். மச்சி சொன்ன மாதிரியே ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கியா மச்சி? ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறான்டா. இதுதான் எங்க வீடு. 1 வருஷமா இங்கதான் நான் தங்கியிருந்தேன். ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சன்ட்டு ஒருத்தருக்கு 2000 ரூபாய் அப்படின்ட்டு 10,000 ஆர்டர் கொடுத்து இந்த வீட்டுல தான் தங்கியிருந்தோம். சரி, காலையில ஆயிடுச்சு, ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சரிக்கு ஒரு டீ. கோலம்பாக்கத்துல இருந்து அசோக் நகர் வரையில் போய் டீ சாப்பிட்டு தாராவோட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படியே நான் தூங்கிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்ததான் நிறைய ஃபுட் வீடியோஸும் அங்கே ஷூட் பண்ணோம். அதெல்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.